first with reference to Anemia Mukta Bharat Abhiyan. Consider the following statements. Okay, so first என்ன சொல்லிருக்காங்க, revised guidelines-ல they have added low birth weight 0 to 6 months infants as new beneficiary group. Second, the program has replaced T3 strategy with T4. Okay, va? Right. Next, the revised guidelines remove dietary interventions and focus only on iron folic acid supplementation. First one, option A. Okay, அப்புறம் option A வா லாக் பண்ணிடலாமா? Okay. Second, 2 and 3. Okay. So, actually 1 and 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ஸோ எதனால நம்மளுக்கு லோ சிக்ஸ் பெனிஃபிஷியரிஸ் குரூப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்குது. 1 குரூப் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதனால தான் நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ புதுசா கொடுத்த கைட்லைன்ஸ்ல. ஓகே. என்னது? ரிவைஸ்ட் ஏதாவது அனீமியா முக்து பாரத் அபியான் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ எதுக்கு நியூஸ்ல நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக், புதுசா அதுல கைட்லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நியூஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ தி ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ஆஃப் அனீமியா முக்து பாரத் அபியான். ஓகேங்களா? அதுல என்ன பண்ணிருக்காங்க, லோ பர்த் வெயிட் அப்படின்ட்டு பெனிஃபிஷியரினா யாரு, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம்ல யாருக்கெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அவங்கள பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். அதுல ஆல்ரெடி நம்மளுக்கு 6 குரூப்ஸ் இருக்கும். மெயின்லி டார்கெட்டிங் விமன் அண்ட் சில்ட்ரன், பிரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடலசென்ட், சைல்ட், நியூ பார்ன் மட்டும் அதுல இருக்காது. 6 மந்த்ஸ்க்கு மேல இருந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 0 to 6 months கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால 7th குரூப் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ். அதுதான் அதுல சொல்லியிருக்காங்க. லோ பெர்த் வெயிட் அப்படின்னா 0 to 6 monthsல எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஆட் பண்ணாம 2.5 கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் நம்ம அந்த கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன்ஃபேன்ஸ்னா என்னது, உங்களுக்கு வந்துட்டு பிறந்து 1 இயர்க்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே இன்ஃபேண்ட். ஓகேங்களா? ரைட். ஆஸ் அ நியூ பெனிஃபிஷியரி குரூப். ஓகேவா? அடுத்து வேற என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருந்தாங்க, T3 ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட், ட்ரீட், டாக் எல்லாம் இருக்கும். பட் அதுல என்ன இருக்காது, ட்ராக் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், எவ்ரி திங் டிஜிடைஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம ட்ராக்கிங் பண்ண போறோம். பெனிஃபிஷியரிஸ் யாரு, எவ்வளோ ரிசீவ் ஆகுது, எல்லாத்தையுமே அதுக்காக ட்ராக். அப்புறம் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ரிமூவ்டு டயட்ரி இன்டர்வென்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஃபைல்லே பாத்தீங்கன்னா ஈட்டிங் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வென்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த டாக்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த டாக்ல என்ன பேசுவாங்க, ஃபுட் வந்துட்டு விட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிடணும், ரைட்டா, B12 ரிச் ஃபுட் சாப்பிடணும், அயன் ரிச் ஃபுட் சாப்பிடணும். இந்த மாதிரி அவங்க அதாவது குரூப்ஸ்ல வந்துட்டு டாக் அவங்க கூடயே பேசி அவங்கள வந்துட்டு நல்ல டயட்ரி இன்டர்வென்ஷன்ஸ் வந்துட்டு, அதாவது டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறணும், ப்ராப்பரா ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கறத தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப இந்த டயட்ரி இன்டர்வென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ சரியா தப்பா? தப்பு. ஓகேங்களா? பட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஸோ அயன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் உண்டு, பட் நாட் பியூர்லி ஆன் தட். அது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி டயட்டும் வந்துட்டு அதுல இன்வால்வ்டு. ஓகேவா? ஸோ அதை தான் அதுல சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்துட்டு ரிமூவ் டயட்ரி இன்டர்வென்ஷன்ங்கிறது தப்பு. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1 and 2. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட், இது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப் இருக்குதுல்ல, உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறோம்ல, அந்த மெட்டீரியல்லே தான் இருக்குது. புதுசா கூட எடுக்கல. ரைட்டா? உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ல கடைசியா வந்துட்டு டெய்லி 5 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அதுல இருந்து தான் எடுத்தது. நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே தான் எடுத்திருக்கிறேன் நான். ஓகேங்களா? ரைட். அதை படிச்சு அதுதான் அது படிச்சு அதை படிச்சு மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்தேன். அதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்களாலே போதும். சரி, with reference to Seychelles. Okay, so it is an archipelago located in the Western Indian Ocean, strategically important because it lies close to major sea lines of communication. அப்புறம் it shares land border with Madagascar. ஓகேவா? 1 2 3. ஓகே. 1 and 2. எனக்கு டெண்டர் விடுற மாதிரி இருக்குது. 1 and 2. ஓகே. இங்க பாரு என்ன போட்டிருக்குது, லேண்ட் பார்டர். இது என்னது, ஆர்கிபெலகோ. ஆர்கிபெலகோனா என்னது, ஆர்கிபெலகோனா என்னது, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்துட்டு அரௌண்ட் ஒரு 115 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்ப ஐலாண்ட்ன்றப்ப ஹவு இட் கேன் ஷேர் லேண்ட் பார்டர் வித் மடகாஸ்கர். ஓகேங்களா? பட் இட் ஷேர்ஸ் பார்டர் வித் மடகாஸ்கர்னா ஓகே. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு சி பார்டர் ஆயிருது. பட் லேண்ட்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன கரெக்ட்,
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்துட்டு கரெக்ட். அந்த சி லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்களா? சும்மா மேப் ஆகுது. யா ஆ ரைட். அதாவது மேப் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே இந்த சைட்ல இருந்து ஆரம்பிச்சு ரெட் சி, இந்த சைட்ல இருந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம இந்தியன் ஓஷன்ல சைட்ல சுத்தும். அப்படியே ஸ்ரீலங்கா அந்த சைட்லாம் வந்துட்டு, அப்புறம் அப்படியே இந்தோனேஷியா சைடு. ஓகே ரைட். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காக்கு போகும். நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கோஆப்பரேட்டிவ் கேஷிங். ஓகே. So in computer networks, consider the following statements. நம்ம பார்த்தது particularly to disaster management. இதுல வெறும் cooperative caching னா என்னன்னு கொடுத்துருக்கோம். So it allows multiple web proxies or nodes to share their cached data with one another to reduce fetching time from origin servers. Next, it entirely eliminates the need for central origin server or primary database. First one, correct. Okay, second one, ஃபால்ஸ். ஓகே ரைட். ஓகேங்களா? ஸோ ஒன் ஒன்லி ஆன்சர். ஓகேங்களா? அப்போ கேஷ்ங்கிறது என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம்? ரைட். ஸோ ஃப்ரீக்வென்ட்டா நம்ம ஆக்சஸ் பண்ற இன்ஃபர்மேஷன வந்துட்டு தனியா வந்துட்டு மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் கேஷ் மெமரி. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வந்துட்டு உங்க சர்வர்ல நீங்க வந்துட்டு ஒரு டேட்டா கேட்குறீங்க உங்க கம்ப்யூட்டர் கிட்ட அப்படின்னா, அது போய் என்ன பண்ணும்? ரேம்ல இருந்து இன்ஃபர்மேஷன எடுத்துட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட தரணும். ஓகேங்களா? இட் வில் டேக் சம் டைம். ஓகே. அதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் அந்த கேஷ். என்ன பண்ணும்? டக்குனு போய் கேஷ்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லேட்டன்சியையுமே வந்துட்டு ஜாஸ்தியாக்கும்னு சொல்லலாம். மீன்ஸ் த இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ரிசீவிங். இல்ல டக்கு டக்குன்னு டேட்டா இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா? அந்த ஸ்பீடே என்ன பண்ணுது நம்மளுக்கு? ஜாஸ்தியாக்குது. ஓகேங்களா? ஸோ கேஷோட அட்வான்டேஜ் அது எல்லாமே. இப்ப என்ன சொல்றாங்க? இது இது வந்துட்டு அவ்வளவுதான். நோட்ஸ்ல இருந்து இந்த கோஆப்பரேட்டிவ் கேஷிங் கேஷ்ன்றது அது. கோஆப்பரேட்டிவ் கேஷிங்னா என்னது? பக்கத்து பக்கத்துல இருக்கிற டிவைசஸ்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்னு பார்த்தோம். எதுக்கு யூஸ் ஆகும்? சேட்டலைட். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல எப்படி யூஸ் ஆகுது? ரைட். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்துட்டு சர்வர் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. ஆனா ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அப்ப ஆம்புலன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா டேட்டா ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா, டக்குனு அதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேப்ஸ் இம்பார்ட்டன்ட்டான மேப்ஸ், லொகேஷன்ஸ் ஓகேங்களா? தென் அதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதெல்லாம் நம்மளுக்கு குயிக்கா வந்துட்டு ரெஸ்க்யூ டைம்ல தேவையோ, அத என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு இந்த கேஷ்டு டேட்டால எல்லா டிவைசஸ்லயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே ரெஸ்க்யூ டீம்ஸ்க்காக. ரைட்டா? அடுத்து இட் என்டையர்லி எலிமினேட்ஸ் த நீட் ஃபார் சென்ட்ரல் ஆரிஜின் சர்வர்ஸ்ன்றது தப்பு. ஓகேங்களா? பிகாஸ் இந்த கேஷ் டேட்டா நமக்கு ஆக்சுவலி எங்க இருந்து வருது? ஒரிஜினல் சர்வர்ல இருந்து வருது. ஓகேங்களா? ஒரிஜினலா ஒரு இடத்துல இருந்து வருது. அந்த ஒரிஜினல் இடத்துல நம்ம டேட்டாவ ஆல்டர் பண்ணீங்கன்னா, கேஷ் டேட்டாவும் என்ன ஆயிரும்? ஆல்டர் ஆயிரும். ஓகே பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஓகே. இப்ப நீங்க இது இருக்குன்றதுக்காக ஒரிஜினல் சர்வர் ரிமூவ் பண்றீங்கன்னா, கேஷ்ல இருக்க டேட்டாவும் போயிரும். ஓகேவா? சோ அதனால தப்பு. சோ யூ கேனாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் ஆரிஜின் சர்வர். ஓகேங்களா? Reference to PM Family Care Tracker. It provides end-to-end digital monitoring of beneficiaries from pregnancy until child reaches 18 years of. It was launched as a pilot project in Gujarat. Creates digital health passport for families. Implemented exclusively by Ministry of Education. 1, 2, 3, correct. ஓகே. சோ இது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம டேட்டா குடுத்ததுலயுமே எந்த மினிஸ்ட்ரி எக்ஸாக்ட்டா வந்துட்டு லான்ச் பண்றாங்கன்றது இல்ல. ஓகேங்களா? நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னாலயும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது என்ன மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்கன்ட்டு. பட் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஹோம் மினிஸ்டர் லான்ச் பண்ணனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு இருக்கு. பட் இதுல பெனிஃபிஷியரிஸ் எக்ஸ்க்ளூசிவா யாரா இருக்காங்க? விமன் அண்ட் சில்ட்ரனா இருக்கிறதுனால நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் அண்ட் வெல்ஃபேரா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். அது மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா? With reference to safeguards available to a person under preventive detention. ஓகேவா? ஸோ இந்த டெட்டின்யூனா யாரு? புடிச்சு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? டீடெயின் பண்ணியிருக்கோம்ல அது ஓகேங்களா? அவங்கள. மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் அ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours of arrest, excluding the time necessary for the journey. The detainee has fundamental right to be defended by a legal practitioner of their choice from the moment of preventive arrest. Advisory board reviewing a detention extension must be constituted in accordance with the recommendations of Chief Justice of the relevant High Court. One and
3 ஓகே. அப்புறம்? ஓகே. 3 கரெக்ட். எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இதுவரைக்கும் இன்கரெக்ட்னே குடுக்கவே இல்ல. சரி ஓகே. அடுத்த தடவ குடுத்துறலாம். ஆக்சுவலி 3மே தப்பு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அட்மிசிபிள் ரிவியூவிங் அ டிடென்ஷன் எக்ஸ்டென்ஷன் must be constituted in accordance with the recommendations. ஆக்சுவலி இதுல என்னன்னா, அதுல கொஸ்டின்ல மிஸ்டேக் ஓகேங்களா? அதுல வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மென்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன்லயே நம்மளுக்கு இது வந்துட்டு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றது கொஸ்டின்ல ஆக்சுவலா வரணும். ஓகேவா? மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப சொல்லுங்க ஆன்ஸர. அதாவது அட்வைசரி போர்டு வந்துட்டு டிடென்ஷன் எக்ஸ்டென்ஷன ரிவ்யூ பண்றாங்க இல்லையா? அது வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ரெலவன்ட் ஹை கோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் படி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ரைட். அது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப சொல்லுங்க. தேர்ட் ஒன் கரெக்ட்டா? அத நான் கான்ஸ்டிடியூஷன் போட்டதே தப்புன்னு சொல்றதுக்கு தான். அதாவது சீஃப் ஜஸ்டிஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு நம்மளுக்கு அட்வைசரி போர்ட்ல யார் இருப்பாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே. ஸோ கான்ஸ்டிடியூஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நம்மளுக்கு இந்த அட்வைசரி போர்டு வந்துட்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஜட்ஜ். அவர் வந்துட்டு ஹைகோர்ட் ஜட்ஜோடைய குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும். இததான் சொல்லியிருக்கே தவிர, வேற எதுவுமே இன்ஃபர்மேஷன் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ டிடென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பத்தி சீஃப் ஜஸ்டிஸ் உடைய ரெக்கமெண்டேஷன்ல பண்ணணும்ன்றதையும் சொல்ல கிடையாது. அட்வைசரி போர்டே தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் தப்பு. கான்ஸ்டிடியூஷன் நான் சொல்றேன் இல்லைங்களா? கான்ஸ்டிடியூஷன்லயுமே இப்ப நம்ம சொன்ன மாரி சீஃப் ஜஸ்டிஸ் இன்வால்வே ஆக மாட்டாராங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு அட்வைசரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இவ்ளோதான். ஓகேவா? ரைட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 3 கன்ஃபார்ம் தப்பு. ஓகே. ரைட் நெக்ஸ்ட். டிடென்யூ ஹேஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு பி டிஃபெண்டட் பை எ லீகல் பிராக்டிஷனர். லீகல் பிராக்டிஷனர் யாரு? லாயர். ஓகேங்களா? ரைட். ஸோ இருக்குமா உங்களுக்கு? பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். அதுதான் புனிட்டிவ் டிடென்ஷனுக்கும், பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஒரு புனிட்டிவ் டிடென்ஷன்ல வந்துட்டு பிடிச்சு வச்சிருக்கிறோம் ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அவங்க வந்துட்டு லீகல் பிராக்டிஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுல என்ன பண்ண முடியாது? அவர அகைன்ஸ்ட் பண்ணி பேசவே முடியாது. அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கானா? அது சரி அப்டின்னா அப்டினாலுமே என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அவங்கள. எதுக்கு அகைன்ஸ்ட்டா டிஃபெண்ட் பண்ணுவீங்க? டிடென்ஷன் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட்டா ரைட்டா? ஓகே. அப்ப டிடென்ஷன் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட்டா மட்டும் பேசிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அத மட்டும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுவுமே எப்படி தான் தரணும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்டா தரணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அது மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ண முடியுமே தவிர, அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்கலாம் கேட்க முடியாது. மேக்ஸிமம் பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஏற்கனவே ஏதாவது கிரைம் ஹிஸ்டரி இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால அவங்களால கண்டிப்பா பேச முடியாது. ஓகே. ரைட். ஓகே நெக்ஸ்ட். அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா? சோ இந்த ரைட் ஆக்சுவலி யாருக்கு இருக்கு? புனிட்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் ஆகுறவங்களுக்கு. ஓகே. ரைட். தி டிடென்யூ மஸ்ட் பி புரொடியூஸ்ட் பிஃபோர் அ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 ஹவர்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அது கரெக்ட். எங்க? புனிட்டிவ் டிடென்ஷன்ல. ஓகேங்களா? ரைட். பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல கிடையாது. ஓகே. சோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்துட்டு கம்பல்சரி சொல்லணும்ன்றது கிடையாது. பட் கேன் பி இன்ஃபார்ம்ட். பட் ஒருவேள இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா சொன்னா அதனால விளைவுகள் வரும் அப்டின்னா, அத சொல்லாமயே இருக்கிறதுக்காக கவர்ன்மென்ட்க்கு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்க வேணும்னா சொல்லிக்கலாம், இல்ல சொல்லாமயும் போகலாம். பட் அதுவே புனிட்டிவ் டிடென்ஷன்ல இஃப் தே வர் அரஸ்டட் கம்பல்சரியா என்ன பண்ணி ஆகணும்? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ட சொல்லணும். ஓகேங்களா? அதே மாரி 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போய் விட்டோம். இந்த நீங்க மூவிஸ்லலாம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கு லீவு. அதனால நம்ம மண்டே தான் கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணணும். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம அவன வச்சிருந்திருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே. இப்படிலாம் படத்துல சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூடிங் த டிராவல் டைம், லீவ் இதெல்லாம் விட்டுட்டு என்னது நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் கணக்கு. ஓகேவா? ரைட்? ஓகே. ஸோ அப்ப அந்த 24 ஹார்ஸ் யாருக்கு மட்டும் தான்? ஒன்லி ஃபார் புனிட்டிவ் டிடென்ஷன், நாட் ஃபார் பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? ஸோ தெளிவா ஏன் அப்டின்னா, உங்களுக்கு இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே வருது. என்ன ஆர்டிகிள்? ஆர்டிகிள் 22. ஓகேவா? அப்ப ஆர்டிகிள் 22 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வர்றதுனால அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அகைன் இப்ப நியூஸ்லலாம் வந்ததுனால நல்லா பார்த்துக்கணும். ஸோ இப்ப இதுக்கு ஆன்ஸர் என்னது? நன் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட். வித் ரெஃபரன்ஸ் டூ ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர் answer the following statements. It is classified as critically endangered by IUCN. Diclofenac used in livestock is one of the major causes for its of its population decline.
Mudumalai Tiger Reserve supports one of the last sizable breeding population of the species in South India. It is a primarily fish-eating bird found in wetlands. ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏன்னு சொல்றீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்ன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஓகே. கரெக்ட். அப்புறம் தேர்ட் ஒன் ரைட். ஓகே. 1, 2, 3. ஓகே. லைஃப் ஸ்டாக் அப்டின்னா கேட்டில் இதெல்லாம் இருக்குது இல்லீங்களா? அதுதான் லைஃப் ஸ்டாக் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட்? ஆடு, மாடு அதெல்லாம் லைஃப் ஸ்டாக். ஓகே. அப்ப டைக்ளோஃபெனக் எங்க யூஸ் பண்றோம்? ஆடு மாட்ட யூஸ் பண்றோம். வெட்டனரி பர்ப்பஸ். ரைட்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே. ரைட். அடுத்து இட்ஸ் a fish eating bird. ஸ்கேவெஞ்சர் அவ்வளோதான். ரைட்? ஸோ இட்ஸ் a scavenger. அவ்வளோ அதுல இன்னொன்னு என்ன குடுத்துருக்காங்க? வெட்லேண்டுன்னு குடுத்துருக்காங்க. அது வெட்லேண்ட்லாம் இல்ல. ஓகேங்களா? ரைட்? ஃபாரஸ்ட் ஏரியால தான் இருக்குது. அப்ப அதுவும் வந்துட்டு தப்பு. டைக்ளோஃபினாக்ன்றது என்னது? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெயின் கில்லரா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு சாப்பிடுறதுனால எப்படி அதுக்கு அஃபெக்ட் ஆகுது? ஓகே. அதோடைய எஃபெக்ட் எப்படி காட்டும்? ஏதாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? கிட்னி ஃபெயிலியர். ஓகேங்களா? கிட்னி வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஓகே ரைட். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். கர்காசஸ வந்துட்டு சாப்பிடுறப்ப அதுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருது. ஓகே ரெசிடியூ வந்துட்டு அந்த டெட் பாடிஸ்ல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா ரிவர் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இப்படி குடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? ரைட். நம்ம என்ன பார்த்தோம்? யமுனா அக்காடு தான் பார்த்தோம். ரைட்டா? யமுனா வாட்டர் கார்டன் மட்டும் தான் பார்த்தோம். ரைட்? ஸோ இதுல என்னது? யமுனா ரிவர் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ்னா என்னது? ஆ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? யூ ஹேவ் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா? ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா இந்த மெயின் ரிவர் இருக்குங்களா? மெயின் சேனல்ல சைட்ல இருந்து சின்ன சின்ன ரிவரா வந்து ஜாயின் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? இந்த ரிவர் வந்துட்டு பிரிஞ்சது அப்படின்னா தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இது என்னது? ஃபீடிங் ரிவர்ஸ். பிரியறது வந்துட்டு மெயின் ரிவரே பிரியுது. ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட். ஓகேங்களா? எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல போனோம் அப்படின்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்ட்டு. ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கல. சரி பரவால்ல. இது யமுனா. யமுனா போய் யார்ட்ட ஜாயின் பண்ணுவாங்க? யமுனா ஜாயின்ஸ் கங்கா. ஓகேங்களா? எங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அலகாபாத். இப்ப பேர் மாத்தியாச்சு. பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரயாக் அப்படின்னாலே யூ ஹேவ் 5 பிரயாக்ஸ் அதெல்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா? பிரயாக் அப்படின்னாலே அந்த மீட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ரைட்? ஸோ பிரயாக்ராஜ் மீன்ஸ் கேபிட்டல் ஆஃப் எவ்ரிதிங். ஓகேங்களா? ராஜ் ஓகேங்களா? ஸோ பிக்கஸ்ட் ஒன். ஓகே. பிக்கஸ்ட் கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். அதுதான் பிரயாக்ராஜ் அந்த இடத்துக்கு பேர். ஓகே. ரைட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட்ல இருந்து பனாஸ் ரிவர் ஓகேவா? அதுக்கப்புறமா காளி சிந்து, ஓகே பார்வதி. இந்த 3 ரிவர் எங்க போய் ஜாயின் ஆகுது? சம்பல் அப்படிங்கிற ரிவர்ல போய் ஜாயின் ஆகுது. சம்பல் எங்க போய் ஜாயின் ஆகுது? யமுனால போய் ஜாயின் ஆயிடுது. ஓகேங்களா? இதுதான் யமுனா. இதுதான் நம்மளுக்கு யமுனா. ஓகேங்களா? ரைட்? ஸோ பனாஸ், காளி சிந்த், பர்பதி இது 3ம் போய் சேர்றது சம்பல். சம்பல் போய் யமுனால சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகுற ரிவர் எது? சம்பல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிந்து ரிவர். ஓகேங்களா? வி ஹேவ் 2 ரிவர்ஸ். இது காளி சிந்து, இது சிந்து. ஓகேங்களா? நம்ம சிந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிந்து வந்துட்டு சிந்து ரீஜன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் சைடு. ஓகேங்களா? அது வந்துட்டு இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா? அதோட ஓல்டு நேம் சிந்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது அந்த சிந்து, இந்து அப்படியே ஹிந்துஸ் அந்த மாரி தான் நேம் வந்துச்சு. ஓகேங்களா? ரைட்? ஸோ அந்த ரிவர் வேற. அது இல்லாம சிந்து ரிவர். ஓகேங்களா? இந்த ரிவர் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஜாயின் ஆகுது. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் என்னது? பெட்வா. அடுத்தது பெட்வா வந்துட்டு தாசன் வந்துட்டு சாரி தாசன் வந்துட்டு பெட்வால ஜாயின் ஆகி தான் ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு யமுனாவோட கலக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது கென். ஓகேவா? ரைட். இப்போ இதுல என்னென்ன மொத்தமா ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு கேட்டா யூ கேன் நேம் எனி ஆஃப் திஸ். ஓகேங்களா? பனாஸ் சொல்லலாம், காளி சிந்த் சொல்லலாம், பர்பதி சொல்லலாம். ஆனா டைரக்ட்டா யமுனா கூட கலக்கிற ரிவர்ஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க? கென். ஓகேங்களா? அதனால தான் அதாவது ஸ்ட்ரெயிட்டா யமுனா கூட கலக்கக்கூடிய ரிவர்ஸ். மீதி எல்லாம் இதோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா? ரைட். ஏன் பார்த்துக்கிட்டீங்களா? ஓகேவா? ரைட். ஆன்சர் சொல்லுங்க.
ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரைட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சம்பல், அதுக்கப்புறமா சிந்து, பெட்வா, கென். ஓகே ரைட். இது ஒரு டைப். ஓகேவா? ரைட். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், யமுனா ஜாயின் ஆனதுக்கப்புறம் கங்காவா, கங்கால என்ன சைட்ல இருந்து ரிவர்ஸ் ஜாயின் ஆகுது அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுலயாவது நம்மளுக்கு எல்லாம் ஒரு சைட்ல இருந்து தானே ஜாயின் ஆகுது. கங்காக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 சைட்ல இருந்து ரிவர்ஸ் வரும். ஓகேவா? அண்ட் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே யமுனாவோட விச் சைடு ட்ரிபியூட்டரினா என்ன சொல்வீங்க? ரைட்டா, லெஃப்ட் சைடு ட்ரிபியூட்டரியா? என்ன சைடு? ரைட், லெஃப்ட். ஓகே. எப்பயுமே ரிவரோட டைரக்ஷன் தான் பார்க்கணும். நம்மளுக்கு ரிவர் எப்படி ஓடுது? இப்படி வருது. ஓகேங்களா? அப்ப ரிவர் ஓடுற சைடு பார்க்கறப்ப அதுக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ரைட். With reference to FCRA, consider the following statements. Individuals, organizations involved in journalism, media broadcasting, electoral politics are completely prohibited from accepting foreign contribution. Yeah. அடுத்து. Organization seeking to receive foreign funding can legally open its primary receiving account in any scheduled commercial banks across India. Absolute prohibition on subgranting or transferring foreign funds to any other person or organization was introduced under FCRA framework. First one correct. Right. Okay. So prohibited people எல்லாம் correct. Next, second one. Right. SBI ல மட்டும் தான் பண்ண முடியும். So statement 2 வந்துட்டு தப்பு. 50. Statement 2 வந்துட்டு தப்பு. ஓகேங்களா? அடுத்து. Third one correct. கரெக்ட்டா? தப்பு. ஓகேவா? ரைட். See, absolute prohibition on ரைட். சாரி, கரெக்ட் தான். ஓகேங்களா? ப்ராஹிபிஷன் தான். ரைட். ஓகே. சோ அப்ப அப்சல்யூட் ப்ராஹிபிஷன் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரைட். ஓகே. சோ இப்ப இதுல நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. டவுட்டா இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு தெரியும்ல? யூ எலிமினேட் ஸ்டேட்மெண்ட் 2. எதுலலாம் இருக்குதோ. என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 1 and 3. ஓகேவா? ரைட். சோ இதுல வந்துட்டு FCRA கீழ வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராஹிபிஷன் தான் சப் கிராண்டிங்கும் அண்ட் அதர் என்னது? ட்ரான்ஸ்ஃபரும் வந்துட்டு அதர் பர்சன்ஸ்க்கு பண்ணக்கூடியது. ஸோ செமிகண்டக்டர் வேல்யூ செயின்ல ஓகேங்களா? ரொம்ப இது வாசிக்க வேணாம். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் செமிகண்டக்டர் ஃபேப் அண்ட் ஏடிஎம்பி. ஏடிஎம்பினா எங்கே இல்ல, அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங், பேக்கேஜிங் அது. ஓகேங்களா? ரைட். இது ரெண்டு ஃபெசிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, நீங்களே வாசித்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? எல்லாத்தையும் நாளே ரீட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. So fab handles the software architecture design of the chip, while ATMP prints the physical circuits on silicon wafers. Okay, va? Right. Next, fab manufactures the raw silicon wafers from quartzite, while ATMP extracts rare earth elements required for dopants. அந்த டோப்பிங், அதாவது இந்த பிரிண்ட் பண்றோம்ல அது. ஓகேங்களா? ரைட். இல்லாட்டி ஆட் பண்றது டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். பியூரிட்டிஸ் மாதிரி ஆட் பண்றது. ஓகே, சி வெயிட். என்ன சொல்றாங்க? ஆர்கிடெக்சர் டிசைனு ஃபேப், ஏடிஎம்பின்றது வந்துட்டு சர்க்கியூட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரா சிலிக்கான் வேஃபர்ஸை மேனுஃபேக்சர் பண்றது ஃபேப்னும், ஏடிஎம்பிங்கிறது ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபேப் வந்துட்டு பிரின்ஸ் மைக்ரோஸ்கோபிக் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஓகேங்களா? ஆன் டு த சிலிக்கான் வேஃபர்ஸ். அப்புறம் ஏடிஎம்பின்றது கட்ஸ், பேக்கேஜ், டெஸ்ட் தோஸ் வேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலி ஃபேப்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டேட் ஓன்டு. கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். வேறஸ் ஏடிஎம்பி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு பிரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. அதுதான் முழுசா ரீட் பண்ணணும். ஓகேவா? நாளே ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரிண்ட் பிசிக்கல் சர்க்கியூட்ன்றதே எது நம்மளுக்கு? இதுதான் ஃபேபோட ஒர்க்கு. ஃபேப்ரிகேஷன்றதுல இது வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். ஓகேங்களா? போத் ஆர் ஒர்க்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ். ஓகேங்களா? இதுல பாருங்க, மேனுஃபேக்சர் ரா சிலிக்கான் வேஃபர்ஸ் ஃப்ரம் குவார்ட்சைட் இவங்களோட வேலையே கிடையாது. ஓகேவா? ரைட். இவங்களுக்கு சிலிக்கான் வேஃபர் தான் கைக்கே வரும். ஓகேவா? அப்ப அது கிடையாது. தென் ரெண்டாவது, எக்ஸ்ட்ராக்ட் ரேர் எர்த் எலமெண்ட். மைனிங் ப்ராசஸ்லாம் வந்துட்டு ஏடிஎம்பிக்குள்ள வராது. என்னது? ஜஸ்ட்
அசெம்பிளி டெஸ்டிங். அப்ப ஏடிஎம்பியோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சாலே யூ கேன் எலிமினேட் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து அகைன் இதுலயே டைரக்ட்டா கட்டு, பேக்கேஜ், டெஸ்ட்ன்னு வந்துருச்சு. ஸோ ஏடிஎம்பி கரெக்ட். பிரிண்ட் பண்றோம். ஐசி சர்க்யூட்ஸ வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். அதுவும் கரெக்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர்ஸ் ஆர் அகைன் பெர் செமிகண்டக்டர்ஸ். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்ளிகபிலிட்டி எங்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ போட்டோ வோல்டைக் சோலார் பேனல்ஸ். ஓகேங்களா? ரெனியூபிள் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய சோலார் பேனல்ஸ், தென் எல்இடிஸ். ஓகே, கமர்ஷியல் இலுமினேஷன் கொடுக்குற எல்இடிஸ், தென் ஃபாஸ்டேக் நம்ம கார்ல போறப்ப வச்சிருப்போம் இல்லைங்களா, ஃபாஸ்டேக் கார்ட்ஸ். தென் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம். ஓகே, ஸோ ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேன்டு அரே ரேடார் சிஸ்டம்ஸ் இன் டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்ட். இதுல எங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றோம் பார்க்கவே இல்லை, நீங்களா ஆனா சொல்றீங்க. கெஸ் பண்ணியா சொல்லுங்க. தேர்ட் ஒன் கரெக்ட். ஓகே, அப்புறம் தெரியலனா பரவாயில்ல. ஏன்னா நீங்க இன்னும் என்விரான்மெண்ட் நடத்தவே இல்லை உங்களுக்கு. கரெக்ட். ஏன்னா அதுல நம்ம எல்இடி பார்த்தோம். ஓகேங்களா? ரைட். டிஸ்ப்ளே யூனிட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ரைட். அப்ப கன்ஃபார்மா எல்இடி வரும். ஓகே, ரைட். அப்புறம் ஃபோர்த் கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆல் 4 ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, ரைட். ரொம்ப டீடைல்டா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் எல்லாத்துலயுமே என்னன்னா நம்மளுக்கு செமிகண்டக்டர்ஸ்ல வந்துட்டு பிஎன் ஜங்ஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிஎன் ஜங்ஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது எதுல வரும்னா இந்த சோலார் பேனல்ஸ்ல வரும். ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் எல்இடி நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம். ஃபாஸ்டேக் கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுல முன்னாடி வந்துட்டு சிப்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா ரேடியோ சிக்னல் வரும். உங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்துட்டு இந்த ஐசி சிப் இருக்கு இல்லையா, அந்த சிப் என்ன பண்ணிரும், ஸ்கேன் பண்ணிரும். அதை வச்சு எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த சிப்ல வந்துட்டு உங்க காரு பேரு டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை இன்ஃபர்மேஷன் டக்குன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ரேடார் சிஸ்டமுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு யூசஸ் நம்மளுக்கு சிப்ஸ் வந்துட்டு அதுல இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகேவா? கிரெடிட் கார்டுல ஐசி சிப்ஸ் இருக்குண்டா. கிரெடிட் கார்டுல வந்துட்டு அது வராது. இருங்க அத நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? அது என்ன மெக்கானிசம் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் டிப்பிங் பாயிண்ட்ஸ். So the exact geographical coordinates where the impacts of carbon emissions are felt most severely on earth. ஓகேங்களா? இம்பாக்ட் ஜாஸ்தியா ஃபீல் ஆகுற இடமெல்லாம் அதுல எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோஆர்டினேட்ஸ் தான் டிப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. அடுத்து critical thresholds in the Earth's climate system which if crossed can trigger large scale irreversible environmental changes. செகண்ட் ஒன் கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது தப்பு. ஸோ டிப்பிங் பாயிண்ட்ன்றது அந்த பாயிண்ட் தானே தவிர ஜியாகிரபிக்கல் லொகேஷன்லாம் கிடையாது. ரைட். ஓகே, ஆன்சர் வந்துட்டு 2 ஒன்லி. நெக்ஸ்ட் ஷீலிப்ஸ் படிச்சீங்களா? பார்க்கல, நம்ம கிளாஸ்ல எடுக்கல, ஆனா டாக்குமெண்ட்ஸ்ல அனுப்பிச்சதுல இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஷீலிப் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லைங்களா? ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்னது, விமனே வந்துட்டு நாட் ஜஸ்ட் விமன் பட் பர்டிகுலர்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்துட்டு விமனுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி உங்க ஊர்ல வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களே ஏதாவது வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல்ல அவங்களே அவங்களுக்குள்ள இன்கம் போட்டு, ஓகேவா, அந்த எப்படி நம்ம சீட்டு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களே என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க அமௌண்ட்டை. ஓகேவா, இருக்கிற அமௌண்ட்டை போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ரன் ஆகுறப்ப அதுல வர்ற ஷேரை வந்துட்டு பிரிச்சுப்பாங்க. ஓகேவா, இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்த மாதிரி குரூப்ஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு எய்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேவா, இவ்வளவுதான். ஓகேங்களா, ரொம்ப டெப்தா பார்க்கல. ரைட். ஸோ இந்த ஷீ லீப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்துட்டு இட்ஸ் ஆப். ஓகேங்களா, இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை. அண்ட் நம்மளுடைய ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, குரூப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, தென் வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அப்புறம் ட்ராக்கிங் எப்படி வந்துட்டு இந்த குரூப் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். நத்திங் டிஜிட்டைசேஷன் அகைன். ஓகேங்களா, ரைட். அப்ப ஆல்ரெடி இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊர்ல என்னென்ன செல்ஃப் குரூப் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுல போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ ஷீ லீப் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆப். ஓகேங்களா, ரைட். மொபைல் ஆப் மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த ஆப்ல நம்ம என்ன பண்றோம், ரெஜிஸ்டர் பண்றோம், மானிட்டர் பண்றோம், பெர்ஃபார்மன்ஸ் எதை பத்தி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பத்தின திங்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஓகேவா, இவ்வளவுதான்.
இப்ப பாருங்க, இட்ஸ் a unified digital platform developed to empower and track the performance of rural women entrepreneurs associated with self help group. கரெக்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்து அப்ளிகேஷன் இஸ் பில்ட் டு சப்போர்ட் த எக்ஸ்பேண்டிங் நேஷனல் கோல்ஸ் ஆஃப் லாக்பதி தீதி அப்படின்னு சொல்றாங்க. லாக்பதி அப்படின்னா லட்சாதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட்? அதுதான் லாக்பதி மீன்ஸ் யூ ஓன் அ க்ரோர். ஓகே, சாரி லாக். ஓகேங்களா? ஸோ இது என்ன? இது வந்துட்டு இனிஷியேட்டிவ் அண்டர் நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். ஓகேங்களா? இதுவுமே இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இது வருது இல்லைங்களா? இதுவுமே கம்ஸ் அண்டர் நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். ஓகேங்களா? பர்டிகுலர்லி ஃபோக்கஸிங் ஆன் ரூரல் ஏரியாஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த மிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா லாக்பதி தீதியில யூ ஆர் கோயிங் டு டார்கெட் விமன் டு மேக் தம் ஏர்ன் அட்லீஸ்ட் 1 லேக். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ₹1,00,000 சம்பளம் வாங்கணும். ஓகேங்களா? எப்படி? த்ரூ ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா? ரைட். அதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கில் ட்ரெய்னிங் குடுக்குறது. ஏற்கனவே பார்த்துருக்கேன். யூசுவலா அந்த கெப்பாசிட்டி பில்டிங் பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஓகேங்களா? வொகேஷனல் ட்ரெய்னிங் குடுக்குறது, இல்ல ஈவன் இன்சென்டிவ்ஸ் குடுக்குறது, ஃபண்ட்ஸ் குடுக்குறது. ஓகே. இந்த மாரியான வொர்க்ஸ் எல்லாம் பண்றது தான் வந்துட்டு நம்மளுக்கு எதுல? இந்த லக்பதி தீதி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். தீதின்னா என்னது? அக்கா. ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால ஸோ விமன் ஏர்னிங் அட்லீஸ்ட் 1 லேக் இதான் டார்கெட். ஓகேங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வி ஆல்ரெடி ஹேட் அ எய்ம் டு கிரியேட் 3 crore விமன். ஓகேங்களா? இந்த லாக்பதி அப்படின்னு சொல்லிட்டு லட்சாதிபதியா வந்துட்டு 3 crore விமன வந்துட்டு கிரியேட் பண்ணணும். வி ஆல்ரெடி ஹேட் அ எய்ம். இப்ப இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு 6 crores. ஓகேங்களா? அது போக கவர்மெண்ட் அலோகேட்டட் 10 lakh crore ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப இதுவும் என்னது நம்மளுக்கு லக்பதி தீதின்றதுல என்ன பண்ணுவாங்க? அவங்களும் என்னது? தே ஆர் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ எப்படி பண்ணுவாங்க? த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகேங்களா? ஒண்ணு செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ். பட் இது எல்லாமே என்னது? சம் ஆஃப் இட் இஸ் எய்டிங் இன் திஸ் பிலிப். ஓகேங்களா? இது என்ன பண்ணுது? லாக்பதி தீதியே உள்ள கொண்டு வர்றதுனால இட் சப்போர்ட்ஸ் இந்த ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அப்ப? கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது மறந்துறாதீங்க லாக்பதி தீதிய. ஓகேயா? இருக்கு மெட்டீரியல்ல இருக்கு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் விஜய். ஆ, கண்டிப்பா சொல்லிரு. இந்தியன் ஆர்மி. ஓகே. நெக்ஸ்ட். விஜய்ன்றது எது ரிலேட்டடு? ஏதாவது 1, 2 பாயிண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். ஓகே. ஹை ரெடினஸ், ஆப்பரேட்டிவ் ரெடினஸ். அப்புறம் ஆ ஜாயின்னஸ். ஓகேங்களா? ரைட். ஜாயின்ட் கமாண்ட்ஸ், தியேட்டர் கமாண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே. வேற? சர்வைலன்ஸ வந்துட்டு ஜாஸ்திப்படுத்துறோம். ஓகே. யோதா. ஓகேங்களா? ஸோ சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்றோம்? லைக் டெக்னாலஜி டெவலப்மென்ட், நாலேட்ஜ் இதெல்லாம் வந்துட்டு தரோம். கெப்பாசிட்டி பில்டிங் பண்றோம். அது எல்லாமே. ரைட். ஸோ இது எல்லாமே இதுல வந்துருது. விஜய்ல வந்துருது. யார் சொன்னது அத? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். அதனால தான் இந்தியன் ஆர்மின்னு போட்டிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இரிடை. இது நேத்து நம்ம பார்க்கல. பட் சும்மா சொல்லியிருந்தோம். டார்க் பேட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ டார்க் பேட்டர்ன்ஸ் ரெஃபர்ஸ் டூ இதுல என்ன போட்டிருக்கு? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்ப இன்சூரன்ஸ் ரிலேட்டட். ஸோ டார்க் பேட்டர்ன் ரெஃபர்ஸ் டு மேனிபுலேட்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ் தட் trick consumers into buying unwanted insurance policies or hidden add-ons. அடுத்து Iriday has partnered with the Institute of Public Auditors of India to independently study and monitor dark patterns in the digital space. இது ரீட் பண்ணீங்களா? பண்ணல. ஓகே. என்னது அப்ப? செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன்? போத் ஆர் ரைட். ஆமா. போத்துமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பேட்டர்ன்ஸ்ன்றது என்னது? இன்ஃபர்மேஷன ஹைட் பண்ணி பாலிசி வாங்க வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு டார்க் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ்ல வருது. பட் இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லையா? ஏஜென்ட்ஸ், இன்சூரர்ஸ் அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, தே டெல்லிங் லைக் வி ஆர் கிளீன். நாங்கலாம் எதுவும் பண்ணல. நாங்கலாம் டீடைல்டா தான் சொல்றோம்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்ண முடியல? இரிடையால அத ரெகுலேட் பண்ண முடியல. அதாவது கண்டுபிடிக்க முடியல. உண்மையாவே இவங்க பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணாம இன்னொரு ஒரு குரூப் கிட்டக்க இந்த ஒர்க்க குடுத்து, நீங்க இத பார்த்து ஸ்டடி பண்ணி சொல்லுங்க. உண்மையாவே எந்த அளவுக்கு ஃப்ராட் நடக்குது? வாட் ஆர் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அந்த இன்னொரு குரூப் தான் யாரு? இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஆடிட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இதுல வந்துட்டு இந்தியன் அக்கவுண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய ஆஃபீசர்ஸ். ஓகேங்களா? ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் ஆஃபீசர்ஸ். அப்புறமா ஈவன் சிஏ. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ரைட். இந்த குரூப் கிட்ட இந்த ஒர்க்க வந்துட்டு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி ஜிஎஸ்டி. ஸோ ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்ம கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, டு எலிமினேட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுல இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய எது வந்துட்டு அச்சீவ் பண்ணுது?
அப்படின்னு சொல்றாங்க. எது வந்துட்டு இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெவி ஆஃப் யூனிஃபார்ம் ஐஜிஎஸ்டி அண்ட் ஆல் இன்டர்ஸ்டேட் ட்ரேட், introduction of ITC mechanism across the supply chain, absolute constitutional division of taxing powers between center and state, introduction of standard tax exemptions for essential agricultural items. ரைட். ஐடிசி மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ பி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ அந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ வந்துட்டு பிரிவென்ட் பண்றோம். எப்படி? அகைன் என்ன பண்ணிருவாங்க? டாக்ஸ் வில் பி கிரெடிட்டட் டூ தெம். ஸோ கடைசியா ஒன்லி ஒன் டாக்ஸ் கன்சியூமர்ஸ் மட்டும் டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியாச்சு. கிளாஸ்ல எடுத்து தான் மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். 1, 2 தான் நம்ம மெட்டீரியல்ல இருந்து எடுத்திருக்கோம். இப்பயே சொல்றேன் மெட்டீரியல கொஞ்சமாவது பாருங்க டெய்லியும். ஓகேங்களா? இப்ப இருந்தே மெட்டீரியல் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான், அடுத்து நீங்க வந்துட்டு கிளாஸ் இல்ல இப்பயே உங்களுக்கு கிளாஸ் மார்னிங்கோட முடியுதுல்ல. ரைட்? ரிமைனிங் ஹால்ஃப் டே ஃப்ரீயா தானே இருக்குது. அப்புறம் இப்பயே நீங்க உட்காந்து அட்லீஸ்ட் ரொம்பலாம் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ இல்லையோ, மெட்டீரியலையாவது டெய்லி ஒரு ஒரு மெட்டீரியல ஒரு நாளைக்குன்னு படிச்சிருங்க. ஓகேவா? எந்த நாளா இருந்தாலும் சரி பரவால்ல. இன்னைக்கு நாள் தான் அப்டின்லாம் இல்ல. ஏதோ ஒரு நாளோட மெட்டீரியல் எடுத்து படிச்சிருங்க. ஓகேவா? நியூஸ் பேப்பர்ல ஒரே ஒரு எடிட்டோரியல் படிங்க. அப்புறம் நம்ம குடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ட படிங்க. இது 2 மட்டும் கன்டினியூஸா பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. அப்பன்னா அது பழகும் உங்களுக்கு. அப்பன்னா திடீர்னு போயிட்டு நீங்க இத எடுத்து படிச்சு மறந்து போயிரும் உங்களுக்கு. இப்ப நம்ம ரிவிஷன் எடுக்கலன்னா கூட, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாமே மறந்துரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க் யூ.